Question number 22. Let S be the set of polynomials f of x with integer coefficients satisfying f of x is congruent to 1 mod x minus 1, f of x is congruent to 0 mod x minus 3. Which of the following statements are true னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுல ஆப்ஷன் A பாத்தீங்கன்னா S is empty, ஆப்ஷன் B S is a singleton, ஆப்ஷன் C S is a finite non-empty set, ஆப்ஷன் D S is countably infinite. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூன் 2018 CSER நெட்ல கேட்டிருக்காங்க. இதுல ஐடியா பாத்தீங்கன்னா எஸ்ன்றது கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் f of x. இந்த f of x வந்து இந்த ரெண்டு கான்குரன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த எஸ்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ் எம்டியா இருக்கலாம், இல்ல சிங்கிள்டன் செட்டா இருக்கலாம், இல்ல ஃபைனைட் நான் எம்டி செட்டா இருக்கலாம், இல்ல கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட்டா இருக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் இதுக்குள்ள நீங்க கெஸ் பண்ணி இருந்துக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எஸ் இஸ் எம்டி. இது எப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எஸ்ன்றது என்னன்னு சொல்லியிருக்காங்க, கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் f of x which satisfies f of x is congruent to 1 mod x minus 1, அப்புறம் f of x is congruent to 0 mod x minus 3ன்றது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கான்குவென்ஸ் எடுத்துக்கலாம். f of x is congruent to 0 mod x minus 3ன்றத கொடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க congruent to 0 அப்படின்னாலே நம்மளுக்கு ரிமைண்டர் 0ன்னு அர்த்தம். ரிமைண்டர் 0னாக்க கண்டிப்பா x minus 3 f of x டிவைட் பண்ணுதுன்னு எழுதிக்கலாம். அப்ப x minus 3 f of x டிவைட் பண்ணுதுன்னா f of x நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் மல்டிபிள் ஆஃப் x minus 3ன்னு எழுத முடியும். அப்ப x minus 3 அதாவது a டிவைட்ஸ் b அப்படின்னா a டிவைட்ஸ் b அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க நம்ம வந்து இந்த b வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிபிளா எழுத முடியும், a ஓட கான்ஸ்டன்ட் மல்டிபிளா எழுத முடியும். அதுதான் ஐடியா. அப்ப f of x is equal to k times x minus 3 where k belongs to z ன்ற ஒரு ரிசல்ட் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா f of x is அடுத்த கான்குவென்ஸ் பாருங்க, f of x is congruent to 1 mod x minus 1. அப்ப இங்க பாத்தீங்கன்னா f of x minus 1, அப்ப f of x minus 1 is congruent to 0 mod x minus 1 வரும். சோ இங்க அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் 0 இருக்கு இல்லையா, அப்ப x minus 1 வந்து எதை டிவைட் பண்ணுது, இப்ப f of x minus 1 டிவைட் பண்ணோம். இங்க பாத்தீங்கன்னா f of x க்கு பதிலா நம்ம ஏற்கனவே என்ன இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், f of x க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னா f of x is equal to k times x minus 3ன்றத போட்டுக்கலாம். அப்ப x minus 1 divides k times x minus 3 minus 1 ன்னு போட்டுக்கலாம். இப்ப k க்கு நான் 0 போடுறேன். அப்ப k க்கு 0 போட்டேன் அப்படின்னாக்க என்ன பண்ணலாம், k க்கு 0 போட்டனாக்க x minus 1 does not divide minus 1. k க்கு 0 போட்டீங்கன்னா 0 minus 1 minus 1 வந்துரும். For k is equal to 1 போட்டீங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு x minus 3 minus 1, so ஆன்சர் என்ன வரும்னாக்க இந்த இடத்துல 4 கிடைக்கும். So x minus 1 does not divide x minus 4. அப்ப x minus 1 பாத்தீங்கன்னா minus 1 டிவைட் பண்ணாது, x minus 4 டிவைட் பண்ணாது. அப்ப இந்த கான்குவென்ஸே நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாத மாதிரி வந்துருச்சு. அப்ப அந்த மாதிரி கான்குவென்ஸே சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா அந்த செட்ல எந்த ஒரு f of x இருக்காது. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை, இந்த ரெண்டு கான்குவென்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி. சோ அந்த s ன்ற செட் கண்டிப்பா என்னவா தான் இருக்கும், எம்டியா தான் இருக்கும்.